ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஜாலியான விலாக்னு சொல்லலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்னு சொல்லலாம். இந்த வெக்கேஷனுக்கு நிறைய பேர் நிறைய லொக்கேஷனுக்கு போயிருப்பீங்க. அப்படி நாங்கள் வெக்கேஷனுக்கு குட்டீஸை கூட்டிகிட்டு போன இடம் தான் இந்த குட்டி சிம்லா. என்ன சிம்லான்னு சொல்லிட்டு மாலை சுற்றி காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம இன்றைக்கி குட்டீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸில் தான். இந்த விலாகை போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு, சாரி. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான், கோயம்புத்தூரில் இருக்குது. மால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபேண்டசி அப்படின்னு டாப் ஃப்ளோரில் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் தாங்க இது. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். குழந்தைங்களுக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கு 500 நினைக்கிறேன். சிம்லாக்கு போகணும் ரொம்ப நாளாக ட்ரீம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபீல் குட் பிளேஸாக இருக்கும். நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க. உங்கள் சைஸ் தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா -0 டிகிரியில் இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு ஷட்டர் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. -0 டிகிரியில் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நல்லா ஹெவன் மாதிரி இருக்குங்க. ஸ்னோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொட்டி கலந்தது. நல்லா குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. மேலே இருந்து ஸ்னோ கொட்டுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் மரம் இது மாதிரிலாம் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. லைட்ஸ்லாம் கலர் கலராக வச்சு டிஜே போட்டிருந்தாங்க. முக்கியமாக குரூப்பாக நிறைய பேர் வந்து அங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக சூப்பர் சாங்ஸாக வச்சு டிஜே வச்சு கலக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க அவுட் சைட் பார்க்கில் விளையாடுற மாதிரி ஃபுல்லாக ஸ்னோக்குள்ளேயே செட் பண்ணியிருந்தாங்க. சின்ன படியில் ஏறி போயிட்டு இந்த பலூனில் வச்சு நம்மளை தள்ளி விடுவாங்க. ஸ்லைடில் அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் இது போய்க்கலாம். உள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். உங்களால் முடிகிற அளவுக்கு நீங்கள் இருந்துக்கலாம். குரூப்பு ஃப்ரெண்ட்ஸாக போகிறப்ப நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளேயே இக்லூ செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சோஷியல் ஸ்டடீஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்க, அந்த இக்லூ செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. உள்ளே போயிட்டு நம்ம அதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பனி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளேயும் ஒரு லைட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. கீழெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்னோ மாதிரி உண்மையான ஐஸ் கட்டி தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அள்ளி விசிறி விளையாடாங்க குழந்தைங்க. பனி மழை இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடத்த விட்டு வர மனசே வராதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீழேயே படுத்து உருண்டாங்க குழந்தைங்கலாம். பனியில் ஸ்லைடில் இழுத்துட்டே வர மாதிரி இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம உட்கார வச்சுட்டு குழந்தைங்கள அப்படியே இழுத்துட்டே போகலாம். இந்த மாதிரி ஸ்லைட் கொடுத்துருப்பாங்க. அதில் ரோப்பு இருக்கும். நம்ம அப்படியே இழுத்துட்டே போகலாம் குழந்தைங்கள உட்கார வச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு டிஜே ஆஃப் பண்ணிவிட்டு லைட் போட்டிருக்காங்க. அதான் உங்களுக்கு நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. அங்கங்கே சின்ன ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்கில் நம்ம மேலே ஏறிட்டு ஸ்லைடில் வரும் இல்லையா, அதே மாதிரி வச்சுருக்காங்க. குழந்தைங்க அதில் கிளைம் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்லைடில் சுற்றி வரலாம். எவ்வளோ தடவை வேணாலும் சுற்றி வரலாம். முக்கியமாக குட்டீஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த ரோப்பில் தொங்க விட்டுருக்க ஸ்விங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. டயர் வச்சு அந்த ரோப்பில் உட்காந்து ஆடிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக குளிர்லாம் ரொம்ப தெரியாது. ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்ல வார்மாக தான் இருக்கும். ஷூ எல்லாமே போட்டிருக்கனால கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ளே பண்ணுறப்போ கொஞ்சம் ஷூக்குள்ளெல்லாம் கொஞ்சம் ஐஸ் கட்டியெல்லாம் உங்களுக்கு போயிடும். நான் ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் கழட்டிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய கை எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் 1 மணி நேரம் வரைக்கும் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹேண்ட்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் ஹேண்ட் க்ளவுஸை கழட்டியிருந்தனால. இப்போ டிஜே போட்டு சூப்பர் சாங்ஸை போட்டு எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். லைட் எஃபெக்ட் எல்லாமே மாறி கொடுத்துட்ருக்கப்போ உங்களுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த டிஜே சாங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா தனி உலகத்தில் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் அந்த டிஜே சாங்க்கு மியூசிக்கும் டான்ஸ் பண்ணியே அவங்களுக்கு டயர்டாகிடும். ஸ்னோ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் பால் பண்ணி ஒவ்வொருத்தர் மேலேயும் அடிச்சுக்கலாம். இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிணல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பலூனுக்குள்ளே உட்கார வச்சுட்டு தள்ளி விடுவாங்க. நீங்கள் இன்னொரு சைடில் வந்து வெளில வர மாதிரி இருக்கும். உள்ளே உங்களுக்கு ரொம்ப தாகம் அடிச்சது இல்லை பசி எடுத்துட்டாலும் ஒரு கெஃபெட்டேரியா உள்ளே இருக்குது. அங்கே டீ காஃபி எல்லாம் கிடைக்கும். மேபி ஸ்நாக்ஸும் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வெளியிலேயே போய் குடிச்சிக்கலாம். அதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைக்காக தான் இருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே ரோப் பிரிட்ஜ் கூட வச்சுருந்தாங்க. அதில் நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு நடந்து போயிட்டு திருப்பியும் வரலாம். குட்டீஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பலூனில் போகிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு அந்த பலூனை நின்று அதில் உள்ளே வர்றதுக்கு தான் ரொம்பவே ஆசைப்படுவாங்க. கீழே வந்து அந்த ஸ்னோ அள்ளி விசிறதும் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. 1.5 hours போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. நல்ல சாங்ஸ் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா 2 hours கூட நீங்கள் உள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டீங்கன்னா டிஜே சாங்ஸ் போட்டுட்டு எப்படி ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இது நீங்கள் வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸாக இருக்கும். சிம்லாக்கு உடனே போக முடியாதவங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போயிட்டு இந்த ஸ்னோ ஃபேண்டசி ஏரியாவை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 1.5 hours ஆனதுக்கப்புறம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் வெளியில் வந்துட்டோம்.
வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டில் நம்மள ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு தனித்தனியாக பேஸ்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பேஸ்கெட்ஸில் நம்ம போட்டுடலாம். வெளியில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பென்குயின் இது மாதிரி இடங்கள்ல நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் குட்டீஸ் நிற்க வச்சு. உண்மையாக சொன்னால் 1.5 மணி நேரம் போனதே தெரில. அவ்வளோ நல்லா இருந்தது உள்ள. வெளியில் பார்த்திங்கன்னா வெதர் எப்போவே ஹாட்டாக தானே இருக்கும். குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததும் திருப்பி போகணும் அப்படின்னு ஆசை. பட் திருப்பிலாம் போக முடியாது. வெளியில் வந்துட்டு மால் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோஸ்லையும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.